இந்த பீட்டா ஃபிஷ்க்கு என்ன ஃப்ளவரான மாதிரி மண்டை வளர்ந்துருக்குன்னு பார்க்குறீங்க. இது ஃப்ளவரான மாதிரி மண்டையெல்லாம் வளரலைங்க. இந்த பீட்டா ஃபிஷ் தான் டியூமர் நோயால் கஷ்டப்படுது. இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா மீனை வந்து காப்பாற்ற முடியாது. இது லைட்டாக சின்னதாக ஒரு புள்ளிமா ஆரம்பிச்சு இந்த மாதிரி பெரிய கட்டி மாதிரி வளர்ந்துரும். இது வந்து கேன்சர் மாதிரி தான். லைட்டாக ஒரு கட்டி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பெருசாக மாறிடும். இந்த மாதிரி மீனை வந்து நம்ம பார்த்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணி வாங்குறது அப்படின்னா, நீங்கள் கடைக்கு போய் வாங்குறீங்க அப்படின்னா மொபைல் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி பார்த்தீங்க, ஃப்ளாஷ் ஆன் பண்ணிவிட்டு அந்த மீனோட பாட்டில் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு சின்ன டாட் மாதிரி இருந்துச்சுன்னா, லைட்டாக அது புள்ளி மாதிரி இருந்தாலுமே அந்த மீனை வாங்காதீங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு கட்டி மாதிரி ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருந்தாலுமே இந்த மீனை வாங்காதீங்க. நம்மக்கிட்ட வந்துமே இந்த மாதிரி இந்த மீனுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகலாம். அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி லைட்டாக கட்டி மாதிரி ஆரம்பிச்சு லைட்டாக டாட் மாதிரி ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இருக்கிற வரைக்கும் அந்த மீன் நம்ம பத்திரமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது இறந்து தான் போகும். அதுக்கு மெடிசன் எதுவுமே கிடையாது இந்த மீனுக்கெல்லாம். இது ஒரு கேன்சர் மாதிரி தான். கடைசியில் வந்து ரொம்ப பெருசாகி அதனால் சாப்பிட முடியாது, நகர முடியாமல் இந்த மாதிரி கடைசியில் செத்து போயிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி மீன் வளர்ப்பை பற்றி நம்ம தினமும் வீடியோலாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப்